Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பையனோட பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. காலையில இருந்து அந்த பர்த்டே பார்ட்டி நடக்க வரைக்கும் என்னெல்லாம் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் இல்லையா? அதனால வந்து ஒரு black coffee வந்து குடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பண்ணனும் இல்லையா? சோ அதனால black coffee குடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் வேலைகள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா போற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறனால பயங்கர தூக்கமா வரும் இல்லையா? ஏதாவது சூடா குடிச்சா தான் வந்து நல்லா இருக்கும். சோ அந்த black coffee வந்து எனக்கு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பூரி தான் வந்து பண்ண போறேன். என்னோட பையனுக்கு பிடிச்சது வந்து பூரி. சோ அதனால அவனோட பர்த்டேக்கு நம்ம அது மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நார்மல் கோதுமை மாவு அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைய போறோம். சப்பாத்திக்கு பிசையற மாதிரி இது ரொம்ப பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து வச்சிரலாம். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி தானே பண்ண போறோம். அது கூட தேங்காய் சட்னி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாவை ரொம்ப நேரம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். ஆனா அந்த பூரிக்கு வந்து ஊற வைக்கலாம் இல்லைங்க. அப்பவே நம்ம பிசைஞ்சதுமே வந்து போட்டு எடுத்துடலாம். தேய்க்கும் போது கொஞ்சம் கனமா தேய்ச்சி நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம வந்து போட்டு எடுக்கும் போது கரெக்டா வந்து இருக்கும். சரிங்களா? வேற எதுவுமே தேவை கிடையாது. அதனால பூரி போட்டு எடுத்துக்கிட்டேன் அவனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சட்னி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரி கூட இந்த தேங்காய் சட்னி சாப்பிடுறது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. எப்பவும் போல தேங்காய் பொட்டுக்கல்ல பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாளிப்பு வந்து கடுகு போட்டு நம்ம தாளிச்சு போட்டியாச்சு. அவ்வளவுதாங்க. தேங்காய் சட்னி தாங்க என்னோட ஃபேவரட். ஆனா அந்த பூரி கூட வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். பூரி கிழங்கு எப்படியோ அது மாதிரி இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல புதுசு புதுசு பூரியை போட்டு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நானும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருந்ததுங்க. நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டுல சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அளவா சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்லதுதான். எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நல்ல இந்த எண்ணெயில போட்டு எடுக்கிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றி நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 12 மணிக்கு தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போகணும். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதம் வந்து வடிச்சு வச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் வந்து கஞ்சி மாதிரி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலைல பூரி ஹெவியா கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ மதியம் லைட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டாப் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நான் வந்து வியர் பண்றேன். சரி என்னோட பையன் பர்த்டேக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் நாங்கள் வந்து அம்மாச்சிக்கு மோர் கொடுத்துட்டு கிளம்புனோமா. இந்த பாப்பா வந்து அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்தோட அந்த மேடமோட பொண்ணு நல்லா கொலுன்னு வந்து இருக்கும். நல்லா கொஞ்சிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட நல்லா அட்டாச்சாக வந்து இருக்கும். இவரை பாருங்க பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் அம்மாச்சிக்கு மோர் கொடுத்தல அதில் இவங்களும் பாதி குடிச்சாங்க. அதனால தான் அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. நம்மளோடது எல்லாமே இதுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாப்பாவுக்கு. இவங்க பேர் மீராய். இவங்க வந்து ஆப்ரிக்கன்ஸ். ரொம்ப நல்லா வந்து நம்ம கூட அட்டாச்சா இருப்பாங்க. சரி இந்த சைடு வெளியில போனோமா அங்கிட்டு காடு பையா வந்து தம்பியை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவரை வந்து எப்பவுமே கேட்டை விட்டு தாண்டி போகும்போது அப்படி பிளேன் கிஸ் கொடுத்து பாய் சொல்லி அனுப்பிச்சு சொல்லிட்டு வருவானா. அவருக்கு வந்து ரொம்ப பிள்ளைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக நாங்க வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடு பாருங்களேங்க. இந்த வீடு எனக்கு என்னமோ தெரியல, அது நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அதை பார்த்துட்டே வந்து போயிட்டு இருப்பேன். தம்பியை அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணியாச்சு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு எனக்கு எல்லாரும் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு வந்து சந்தோஷமா இருந்தான். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைம்ல மே மந்த் பர்த்டேன்றனால இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கலங்க. ஸ்கூல்ல வந்து செலிப்ரேட் பண்ணணுன்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனா என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கேப்ல ஏதாவது இன்னைக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து புது ட்ரெஸ் போட்டு விட்டு என்னோட ஆசைக்காக அனுப்பிப்பாங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சும் போது எனக்கு அவ்வளோ அது யார் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமான அந்த டேஸ் அதெல்லாமே. நான் அப்படிலாம் வந்து போயிருக்கேன். சும்மா ஒரு நாள் பர்த்டேன்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ் போட்டு சாக்லேட் எடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மார்க்கெட் போயிருந்தோங்க. மார்க்கெட் போயிட்டு பிள்ளைங்களுக்கு இந்த கேக் கட் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்க போனோடனே வந்து காரை தான் வந்து தூக்குனா. நாங்கள் சர்ப்ரைஸா வேற அம்மாச்சி ஒரு கார் வந்து பெரிய கார் வந்து ரிமோட் கார் வாங்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவே வந்து பாத்தீங்கன்னா அங்க மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நாங்கள் வந்து இந்த கேக்கு வெட்டுறதுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் பலூன்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தோமா. இவங்க 2 பேரும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவங்க கொஞ்சம் வந்து பூவு
அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். நாங்கள் வந்து ஒரு துர்கா கோயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ வந்து அங்கே போனோடனே சாமி கும்பிடலாம். எப்போவுமே எந்த டைமுக்கு போனாலும் அது நம்ம வீடு மாதிரிங்க, நல்ல சக்தி வாய்ந்த கோயில். ஸோ அங்கே போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி நம்ம வந்து பொருதுவோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட காரியங்களுக்கு மட்டும் தான் அது வந்து பொருதுவாங்களாம். நாங்கள் வாங்கிட்டு போகும்போது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி களிம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி நம்ம வந்து அகர்பத்தி மாதிரி தாங்க அதுவும். இந்த மாதிரி தான் இங்கே வந்து சாமிக்கு வந்து வைப்பாங்க. பாருங்களேன், நல்லா பெரிய கோயில். இந்த கோயில் கட்டுறதுக்கெல்லாம் அம்மாச்சி வந்து அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மாச்சி வந்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கோயில் வந்து அவங்களுக்கு ஒரு பிறந்த வீடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ எங்களுக்கும் வந்து ஆயிடுச்சு ஒரு சென்டிமெண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாலேருந்து, சிவன்லேருந்து, பிள்ளையார்லேருந்து, துர்கம்மா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாமே வந்து இருப்பாங்க. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து வச்சிருப்பாங்க. சிவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸே வந்து பாலாபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்து சாமிக்கு வந்து ஜென்ட்ஸ் தான் வந்து பண்ணணும் இல்லை, லேடிஸ் தான் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சைடு கேட்லாம் வந்து பூட்டி இருந்துச்சு, அதெல்லாம் வெளியிலே எல்லாமே வச்சுட்டு வாழைப்பழம் பூவு எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து எங்களை வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நான் வந்து முன்னாடியே துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கச்ச கச்சன்னு கிடந்துட்டு இருந்துச்சு, நமக்கு வந்து இன்னும் இரிட்டேட்டாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காய போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. நம்ம நார்மலாக நம்ம டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே பண்ணிகிட்டு இருப்போங்க. இப்போ பர்த்டேன்னு போது கொஞ்சம் ஆள் வருவாங்க, அந்த வேலையை ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு அந்த கஞ்சி கூட ஊறுகாய் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு, ஓயாமல் லீவ் எடுக்க முடியாது. அதுவும் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சாப்பாடு அம்மாச்சிக்கு எடுத்துகிட்டு போகையிலே தம்பியை கூட்டிகிட்டு போய் அந்த பசங்களுக்கு எல்லாமே சாக்லேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வந்தோங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறமா பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். இடையில வந்து அந்த வேலைகள் தாங்க போயிட்டு இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இல்லையா, டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரியே இருந்தது. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படின்னா ஆஃப்ரிக்கா அந்த ஃபேமிலி அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க, அப்புறம் டெல்லி தமிழ் போட்டி என்னோடய ஃப்ரெண்டு ஜோதி, அவங்க ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் எல்லாருமே பாருங்கள். அந்த ஆஃப்ரிக்கன்ஸ், அதுக்கப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டசானா பாப்பாவும் பென்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பசங்க தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக யூடியூப் நம்மளோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆகி அதுக்கப்புறமா நம்மளை வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பேசி நான் அவங்க பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிஸ்டர்ஸாக பாண்ட் ஆகிட்டோம். நிறையா வீடியோஸில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அவங்க தாங்க. அவங்களும் ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கேக் வந்து பண்ணியிருந்தாங்க, எனக்கும் என்னோட பையனுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுஜென்மம் மாதிரி தானே அப்படின்னும் போது எனக்கு வந்து எப்போவுமே என்னோட பையன் பர்த்டே அப்போ எனக்கும் வந்து கேக் வந்து வாங்கிடுவாங்க. அது போக நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் நேற்று என்னோட ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வருஷம் எனக்கும் என்னோட பையன் பர்த்டே அப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அது கூட வந்து கேக்கும் எனக்கும் வந்து கட் பண்ணுவாங்க. அந்த என்னோட சிஸ்டர் சொல்கிற சப்ஸ்கிரைபர் ஆகி இப்போ சிஸ்டர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு 4 ஃபேமிலி தான் நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்ததுங்க. அவங்களும் ஒரு கேக் வாங்கிட்டு வந்தாங்க, 3 கேக்கு, நல்லா 3மே 3 ஃப்ளேவரில் இருந்து பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கு கேப்பு, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப்பில் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக நல்லா வந்து இருந்ததுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து இதுலேருந்து மியூசிக் ஏதாவது கேட்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ரொம்ப கச்சக்கச்சன்னு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, ஆனால் நல்லா ஃபன் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு எவ்வளோ வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அதுக்கு வந்து ஈடு இணையே இல்லைங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு அந்த பிளெஸ்ஸிங்காக தாங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாகவே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கிறது எனக்கு அது ரொம்ப ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ வாழ்த்துக்கள். அந்த இடையில நான் வேலை பார்த்துக்கிட்டே எல்லாருக்குமே ரிப்ளையும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கான வீடியோவும் நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் இல்லையா, அதற்கான கமெண்ட்ஸ்க்கும் அந்த ரிப்ளை. ஒரு பொறுப்புல இருக்கோம்னா நம்ம எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அதையும் கவனிக்கணும் இல்லையா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே, உங்களோட வாழ்த்துக்கள் என்னோட பையனுக்கு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே கட் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோங்க. அப்புறம் ஜூஸு, சிப்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஏன்னா ஈவினிங் டைம்லேயே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஒரு 5:30 டைம்லேயே வந்து முடிச்சிட்டோம். இந்த டெல்லி தமிழ் பொண்ணு பையன் தான் இவன், யுவான்ஷ் அவன் பேர். அப்புறம் கீழே நின்றுட்டு இருக்கவன் இன்னொரு பையன். இவங்க தான் டெல்லி தமிழ் பொண்ணு. டெல்லி தமிழ் பொண்ணுன்னு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய வ்ளாக்ஸு, ரீல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நல்லா காமெடியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பண்ணுவாங்க. ட்ரை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் இல்லையா, சப்ஸ்கிரைபராகி நம்மளோட ஃப்ரெண்டான சிஸ்டர் ஆகிட்டோம் நாங்கள். அவங்க தான் வந்திருந்தாங்க. அவ்வளோ நம்ம ஊரில் மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா வந்து டான்ஸ் பண்ணணும் எல்லாரும் சொல்லவும் நான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன். டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டான்ஸை போட்டாச்சுங்க. செம்மையாக பண்ணோம். இந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டியோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் போட்டால் தானே அது வந்து ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்கும். செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா ஒரு பார்ட்டி வியர் மாதிரி நல்ல கவுனுங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தது. நம்ம தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம் இல்லையா. ரொம்ப வந்து இப்போ நான் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண மாதிரி ஆயிட்டேன் இல்லையா. நான் வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்ஸ் எல்லாமே காட்டுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பாடியும் பார்க்கணும் இல்லையா. ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டோம்னா நல்லாவும் இருக்காது. நேற்று தான் எனக்கு சர்ப்ரைஸாக என் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணவும் முடியலை. அப்படியே வந்து போட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்டோட சந்தோஷம் தானே எனக்கு பிடிக்கும். அவர் வந்து என்ன நினச்சி சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்துருக்காரு. அதெல்லாம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் பண்ணுறேன். என்னோட வெயிட்டை நான் வந்து ரொம்பவும் குறைக்க முடியாது இல்லையா. நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த டெல்லி தமிழ் பொண்ணுலாம் சொன்னாங்க, கொஞ்சம் உனக்கு ஒரு கண்ணம்லாம் ரொம்ப ஒட்டி போயிட்டு இருக்கு, போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால ஸோ உங்களுக்கு ஃபுட் ஐடியாஸ் எல்லாமே அந்த சேலஞ்சஸில் கொடுக்குறேன். நான் இருக்கேன், அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் சாங் போட்டு அந்த மேமுக்காக அவங்களுக்கும் ஆடணும் இல்லையா, அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்மளோட சாங்ஸை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் நான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரியே வந்து ஆடி காமிச்சிட்டு இருந்தாரு. நல்லா வந்து ஃபன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த பர்த்டே பார்ட்டி இங்கே நிறைய பேர் எங்களுக்கு வந்து இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிம்பிளாகவே நாங்கள் வந்து கொண்டாடி வெளில போகிறது மாதிரி பண்ணுவோம். வெளியில் இருக்க அந்த ரோட் சைட் பீப்புள்ஸ்க்கு சாப்பாடு வந்து பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். அது வந்து இன்னைக்கு வந்து என்னால் பண்ண முடியல. பட் நான் வந்து பண்ணிடுவேன். அது வந்து எனக்கு அது பண்ணனாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வந்து இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஒரு பிறந்த நாள் இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரு நினைவு நாள் வருதுன்னா இல்லாதவங்களுக்கு அதை வந்து கொடுக்கணுன்றது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து அது பண்ணாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அது வந்து மறுநாள் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், எல்லாத்தையுமே நம்ம வந்து தள்ளெடுத்து வச்சிட்டோம்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எங்களுக்கு அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்க தான் டெல்லி தமிழ் பொண்ணோட ஹஸ்பண்டு, என்னோட ஃப்ரெண்ட், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. நல்லா அவருன்னு வந்து நல்லா டான்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் வீடியோஸ்லாம் அவங்களை வந்து காட்டுறேங்க. ரொம்ப ஜாலியான ஃபேமிலி நம்மள மாதிரியே. ஸோ நல்லா வந்து அவங்களும் ஒரு கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னோட பையனோட கோட் ஷூட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருமே. என்னோட மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தம்பிக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. அப்புறம் அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிஃப்ட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கேக்கும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தம்பி கையில அந்த நம்ம ஊர் வளர்ப்பு எனக்கு அதெல்லாம் இது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், அம்மாச்சி வந்து தம்பிக்கு பெரிய ரிமோட் கார் மாதிரி வந்து அவனுக்கு ரொம்ப ஆசை, அதை வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணது. ரொம்ப சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி, இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த vlog வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். என்ன ஏய் ஏய்